எழில் கொஞ்சம் திருவையாறு எங்கள் கனவு எங்கள் இலக்கு என்றதன் அடிப்படையில் தொடர்ச்சியான காணொலி பதிவில் திருவையாறு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருவையாறு பேரூராட்சியும் அதை சுற்றி உள்ள பகுதிகளையும் நாம் தமிழர் கட்சி எவ்வாறு அணுகுகிறது, அந்த பக்கத்தில் இருக்கிற சிக்கல் என்ன, அதற்கு நாம் தமிழர் கட்சி வைக்கின்ற தீர்வுகள் என்ன என்பதன் அடிப்படையில் தான் இந்த காணொலி பதிவு. திருவையாறு என்கின்ற பெயர் வரலாற்றில், சங்க காலத்தில், சமய நூல்களில், இன்னும் சொல்லப்போனால் சைவ சமயத்தினுடைய மிக முக்கியமான தலங்களில் ஒன்றாக பாடப்படுகின்ற பேசப்படுகின்ற ஒரு பெயராக இருக்கின்றது. இன்னும் சொல்ல போனால் காவிரி என்றால் திருவையாறினுடைய அந்த பஞ்சரத்ன கீர்த்தனைகள், திருவையாறு அப்படிங்கிற பேரு ஐயாரப்பர் சுவாமிகளால் உருவாக்கப்பட்டது. ஐயாரப்பர்ங்கிற சிவ ஆலயம் இருப்பதனாலையும் காவிரி தன்னை 5 நதிகளாக பிரித்து கொண்டு தஞ்சை பெருநிலத்தை வளமான பகுதியாக மாற்றுவதனாலையும் திருவையாறு அப்படிங்கிற பேரு உருவானிச்சு. அப்படிப்பட்ட வரலாற்று தடயங்களோடு கூடிய அந்த ஊர் இன்னைக்கு எப்படி கிடக்குது, அந்த ஊர் சந்திக்கின்ற அந்த இடமும் அந்த இடத்தை சுற்றிலும் உள்ள ஊராட்சிகள் சந்திக்கின்ற பிரச்சனை என்ன, நாம முன்வைக்கின்ற தீர்வு என்ன அப்படிங்கிறது தான் இந்த பதிவு. நீங்கள் இவ்வளவு புகழ் இருக்கு இல்லையா, சங்க காலத்திலிருந்து காவிரியினுடைய வரலாற்றோடு கூட இருக்கின்ற வரலாறு, இன்னும் சமய குறவர்களால் பாடப்பட்ட தளம் இப்படி இருந்தாலும் நீங்கள் இன்னைக்கு திருவையாறினுடைய அந்த இடத்துக்கு போய் பாருங்க. நான் திருக்காட்டுப்பள்ளியில் சொன்னதே அதே சிக்கல் தான் இங்கேயும் இருக்கு. எங்கு பார்த்தாலும் குப்பை மேடுகளாக காட்சி அளிக்கின்றது. ஒரு மழை பெஞ்சிட்டு அந்த இடத்துல அந்த ஊரில் அந்த இடத்த நீங்கள் கடந்து சென்னீங்கன்னா மூக்க பிடிக்காமல் உங்களால் கடந்து செல்ல முடியாது. அந்த அளவிற்கு குப்பை மேடுகளாக இருக்குது. அதை நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக களம் காணுகின்ற நான் மிகச்சரியாக கழிவுகளை, திடக்கழிவுகளை, அந்த கழிவு மேலாண்மையை அதை சரி பண்ணுகின்ற அந்த வேலையை முதல் வேலையாக நாம் செய்வோம். இரண்டாவதாக நாம் பார்க்கிற மிக முக்கியமான சிக்கலாக என்னென்னா, வெளியிலேருந்து யார் வந்தாலும் சரி, தஞ்சை பெருவுடையார் கோயிலுக்கு வர்றவங்க ஐயாரப்பர் சுவாமி கோயில்களுக்கு நம்ம போகணும்னு நினைப்பாங்க. இன்னும் 64 திவ்ய அந்த கோயில்களை வழிபடணும்னு நினைக்கிறவங்க திருவையாறு ஐயாரப்பரை வழிபட்டு பிறகு கண்டியூரில் இருக்கிற திருக்கண்டீஸ்வரரையும் வழிபடணும் அப்படிங்கிறாங்க. அப்போ அவ்வளவு முக்கியமான அந்த கோயில் அமைந்திருக்கின்ற அந்த ஊரானது பேருந்து நிலையத்தை நீங்கள் பாருங்கள். இப்போ நீங்கள் இந்த திருவையாறினுடைய இந்த காட்சி பதிவில் நீங்கள் திருவையாறில் காவிரி இருக்கின்ற முறை, அந்த திருவையாறினுடைய நடைப்பாலம், காவிரியில் இருக்கின்ற பாலம், அதே போல் இந்த பேருந்து நிலையம், இது எல்லாத்தையும் நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ நீங்கள் உங்கள் பார்வையிலிருந்து பாருங்கள், ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடம் இப்போதைக்கு எப்படி இருக்குது, இந்த பேருந்து நிலையம் எப்படி இருக்குது, பேருந்து நிலையத்தில் இருக்கின்ற தண்ணி தொட்டி அளவு கூட பேருந்து நிலையம் இல்லை அப்படிங்கிறது உங்களால் பார்க்க முடியும். அப்போ இங்கே நாம் செய்கின்ற மிக முக்கியமான வேலை அப்படின்னு சொன்னால், இந்த பேருந்து நிலையத்தை முறைப்படி விரிவாக்கம் செய்து பல்வேறு இடங்களில் அங்கிட்டு இருக்கிற எல்லா இடத்துலேருந்தும் பேருந்து அங்கே திரும்புகின்ற நிலையில் தான் இருக்கும். நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் திருவையாறினுடைய அந்த நெரிசலை நெரிசலை நாம் சரி செய்துட்டு போயிட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க பல பேர் இருக்கிறாங்க. அப்போது இந்த பேருந்து நிலையத்தை முறைப்படி விரிவாக்கம் செய்து நாம் இந்த பயன்பாட்டுக்கு எல்லாரும், அது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஊர் அப்படிங்கிற நிலைக்கு அந்த பேருந்து நிலையம் தகுதியானதாக இருக்குதான்னா இல்லை, அதை நாம் மாற்றி தருவோம். அடுத்து மூணாவதாக நாம் பார்க்கிற முக்கியமான இடம் என்னன்னா, திருவையாறு எதற்கு புகழ் பெற்றது அப்படின்னு சொன்னால், தியாகராஜ சுவாமிகளினுடைய சமாதி இருக்கு. அங்கே பஞ்சரத்ன கீர்த்தனைகள் வருடந்தோறும் ஆராதனை நிகழ்வு நடைபெறுகிற ஒரு இடம். அப்போ இவ்வளவு வரலாறு சிறப்புமிக்க ஒரு இடத்துல ஏன் தமிழ் இசை பள்ளியை நம்மளால் கொண்டுட்டு வர முடியல, தமிழ் இசைக்கு ஏன் இவங்க முக்கியத்துவம் கொடுக்கல? பஞ்சரத்ன கீர்த்தனைகள் பாடுறாங்க. ஒரு தியாகராஜர் சமாதியான இடம், அங்கிருந்து தான் ஒரு பஞ்சரத்ன கீர்த்தனைகளை உருவாக்குனாரு. ஆனால் அதே இடத்துல ஏன் தமிழ் இசைக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்படின்னா அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் அந்த பகுதியில், அந்த தொகுதியினுடைய வேட்பாளராக நின்று வெற்றி பெறுபவர்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத நாம் முழுமையாக உணர்ந்திருக்கிறோம். அதனால திருவையாறில் இசைப்பள்ளி கொண்டுட்டு வருவோம், உறுதியாக கொண்டுட்டு வருவோம். இந்த இசைப்பள்ளியினுடைய தேவையை குறித்து சொல்லி முறைப்படி அரசை அணுகி திருவையாறில் அந்த எண்ணெய், நீங்கள் வேட்பாளராக நிற்கின்ற எண்ணெய் வெற்றி பெற வைத்தால் 5 வருடம் முடிவதற்குள் அந்த இடத்துல இசைப்பள்ளியை கட்டாயமாக உருவாக்கி தருவேன் என்ற வாக்குறுதியை நம்ம கொடுக்குறோம். அடுத்து மிக முக்கியமான சிக்கல், திருவையாறும் சரி, அங்கிட்ட இருக்கிற நடுக்கடை பகுதியிலையும் சரி, என்ன சிக்கல் அப்படின்னு சொன்னால், ஒரு மழை பெஞ்சிச்சுன்னா மின்சாரம் நின்று போயிடும். ஏன்டா மின்சாரம் நின்று போயிடுதுன்னா,
அங்கே திருவையாறு பகுதியில் இருக்கின்ற மின் நிலையத்திற்கு எங்கிருந்து மின்சாரம் வருது அப்படின்னு சொன்னால் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி ஈபியிலிருந்து தான் மின்சாரம் வருது. அப்போ இந்த வழித்தடம்ங்கிறது 30 kVA அளவிலான திறனை கொண்ட வழித்தடம். அந்த வழித்தடம் ரொம்ப தூரம் பயணிக்கும் பொழுது ஒரு மலை இருந்துச்சுன்னா இடையில ஏதாவது ஒன்று உரசுனுச்சுன்னா பிரேக் ஆகிடும், முடிஞ்சு போயிடும். அப்போது திருவையாறில் கரண்ட் இல்லைன்னா அந்த மின்சார ஊழியர் எதை வரலையும் வரணும், தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி வரலையும் ஃபாலோ பண்ணிட்டு எங்கன பிரேக் ஆகியிருக்குன்னு பார்க்கணும். அப்போ இதை சரி செய்வதற்கு இந்த ஆட்சிக்கு முந்தைய ஆட்சி எடப்பாடி பழனிசாமி காலத்தின் ஆட்சியில் என்ன ஒரு திட்டம் கொண்டுட்டு வர்றாங்கன்னா, தனித்த வழித்தடத்தை அமைச்சு நெய்வேலியிலிருந்து இதிலிருந்து கொண்டுட்டு வருவோம், 330 kVA அளவிலான மின்சாரத்தை அங்கிருந்து கொண்டுட்டு திருவையாறில் நடுக்கடை பகுதி போகிற வழியில் இருக்கிற அந்த மின் நிலையத்தில் இணைச்சிருவோம் அப்படின்னு சொல்லி சற்றேறக்குறைய 250 கோடி அளவிலான திட்டமானது அப்ரூவல் பண்ணப்பட்டது. அது இருந்துச்சு. சரி, எடப்பாடி பழனிசாமி காலத்தில் அப்ரூவலான கவர்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணி ஒப்பந்தக்காரருக்கு ஒப்பந்தத்தை கொடுத்து விட்ட பிறகு இந்த 5 வருடம் ஏண்டாதில்லைன்னா இங்கே நிற்கிற சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக இருக்கு தேர்வு செய்யப்பட்டவருக்கும் இப்போது இருக்கிற ஆட்சிக்கும் கமிஷன் கொடுக்கல. ஏன்னா அந்த கான்ட்ராக்டர் யாருன்னா எடப்பாடி பழனிசாமி காலத்தில் அவங்களுக்கு சொந்தமானவங்களுக்கு தேவையானவங்களுக்கு கான்ட்ராக்டரை விட்டுட்டாங்க. அமுல்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட திட்டமாகவே இருந்தாலும் எங்கள் ஆட்சிக்கு கமிஷன் கொடுக்காட்டினா இந்த திட்டம் நிறைவேற்றப்படாதுன்னு சொல்லி அந்த திட்டத்தை இதுவரை இந்த திருவையாறு சட்டமன்ற தொகுதியிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட ஆட்சியாளர்கள் உறுப்பினர்கள் அந்த அமைக்கிறதுக்கு முட்டுக்கட்டை போட்டிருக்கிறாங்க. இந்த இடத்துல திருவையாறு சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக நிற்கின்ற நான் தெரிவு செய்யப்பட்ட உடனேயே இந்த ஒப்பந்தக்காரர்கிட்ட நாம் பேசி என்ன முறைப்படி செய்யணுமோ அதை நீங்கள் செஞ்சுருங்க, எங்களுக்கு இந்த இடத்துல யாருக்கும் நீங்கள் எதற்காகவும் கமிஷன் கொடுக்க வேண்டியதில்லை அப்படிங்கிறத நாம் பதிவு செய்து உடனடியாக அதை நம்ம தெளிவுபடுத்தி இதுங்குவோம். அடுத்து திருவையாறு அதை சுற்றிலும் உள்ள பகுதிகளில் இன்னும் சொல்ல ஓலத்தேவராயன் பட்டைன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளி வளாகத்துக்குள்ள அவ்வளவு சீர்கட்ட நிலையில் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் அங்கே கழிவுநீர் தொட்டி சரிவர 30 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட கழிவுநீர் தொட்டிங்க, அதிலிருந்து தண்ணியே வரல, கழிவாக தான் வருது அப்படிங்கிற மாதிரியான சூழல் இருக்கு. குடிநீர் தொட்டி இருக்கு இல்லையா, மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, அது சரிவர பராமரிக்கப்படாமல் கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே இருக்கு. நான் சொன்ன அந்த ஓல தேவராயன் பேட்டையில் இருக்கின்ற, அதாவது வீட்டுமனை பட்டா வழங்குவதற்கு தகுதியானவர்கள் என்பதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட ஒரு 50 நபர்கள் தெரிவு செய்யப்பட்டு இன்னவர்களையும் வீட்டுமனை பட்டா கொடுக்காம இருக்கு. இப்போ இந்த சிக்கலையும் உடனடியாக முறைப்படி அணுகி அவர்களுக்கு யார் அணுகி இந்த இதை செய்து தர முடியுமோ அதையும் இந்த தேர்தல் வாக்குறுதிகளாக நாம் திருவையாறு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருவையாறு கட்சி மாவட்டத்துக்குள்ள நாம் கொடுக்குறோம். அடுத்து திருவையாறை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா திருவையாறிலிருந்து அரியலூர் சாலை இப்போ புறவழிச்சாலை போய் இணையிற இடம் மிக முக்கியமான இடத்துல பார்த்தீங்கன்னா ஒயின் ஷாப்பை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கு. அந்த நடத்திக்கிட்டு இருக்கிறதுல ஒரு சிக்கல், ஏன்னா இது தமிழ்நாடு முழுமைக்கே நடத்திக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல நடத்திக்கிட்டு இருக்கிறதுல என்ன சிக்கல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது அடிக்கடி சாலை விபத்துகள் பிரதானமாக அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்னென்னா, அங்கே குடிச்சிட்டு இந்த ரோட்டில் விழுவுறது தான். அப்போ நாம் திருவையாறு கட்சி மாவட்டத்திற்கு வைக்கின்ற கோரிக்கைகளில் மிக முக்கியமான கோரிக்கை அப்படின்னு சொன்னால், இந்த டாஸ்மார்க்கை உடனே நம்ம மூட வேண்டிய அவசியம் இருக்குது, அது தேவையும் இருக்குது அப்படிங்கிறத இந்த கோரிக்கைகளில் ஒன்றா வச்சுருக்கிறோம். இன்னொன்று, நான் அந்த திருவையாறு கட்சி மாவட்டத்தை பற்றி பேசும்பொழுது, திருவையாறை பற்றி பேசும்பொழுது பெருமிதமாக பேசப்பட்ட ஒரு செய்தி என்ன, காவிரி நதி போகிற இடமெல்லாம் சிறப்புக்கு உட்பட்ட ஒரு நிலையில் தான் இருக்குது. ஆனால் திருவையாறில் அது ஏன் இன்னும் சிறப்புப்படுதுன்னா, ஒற்றை நதியாக வருகின்ற காவிரி தன்னை 5ஆக பிரித்து கொண்டு இந்த தஞ்சை பெருநிலம் முழுமைக்கும் சோழ மண்டலம் முழுமைக்கும் வளம் குளிக்கின்ற ஒரு நிலைக்கு அந்த இடத்துல தான் திருவையாறு என்கின்ற இடத்துல தான் அடையுது. அப்போது இங்கே எத்தனை பேருக்கு காவிரி அப்படிங்கிறது தெரியும்? காவிரி ஆறு தண்ணி ஓடுற ஒரு காவா அப்படின்னு தெரியுமா? அல்லது காவிரியினுடைய வரலாறு சங்க காலத்திற்கு முற்பட்டது, கரிகால் பெருவளத்தானுக்கு காலத்தில் அதற்கு கரை கண்டான். இன்னைக்கு சிங்களர்களால் இனப்படுகொலை செய்யப்பட்ட ஒரு இனத்தின் மக்களாக இருக்கின்ற நாம ஒரு காலத்தில் சிங்களர்களை அடிமையாக கூட்டிட்டு காவிரிக்கு கரை கட்டணும் அப்படிங்கிற வரலாறெல்லாம் இளைய சமுதாயத்திற்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி பிரதானப்படுகிறது. நமது இனத்தை வளத்தை காக்கின்ற அதே நேரத்தில் இனத்தினுடைய வரலாற்றையும் காக்க வேண்டிய நமக்கு பொறுப்பும் கடமையும் இருக்குது. அந்த வகையில் திருவையாறில் நான் வெற்றி பெற்ற வேட்பாளராக தெரிவு செய்யப்படும் பொழுது, உங்களால் தெரிவு செய்யப்படும் பொழுது
காவிரியினுடைய வரலாற்றை பதிவு செய்கின்ற காவிரி வரலாற்று ஆவண காப்பகத்தை ஒன்று அமைப்பேன், உறுதியாக அமைப்பேன் என்பதையும் இந்த திருவையாறு கட்சி மாவட்டத்துக்கு உட்பட்ட நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளரினுடைய வாக்குறுதிகளில் ஒன்றா நான் கொடுக்குறேன். இன்னும் சொல்லப்போனால் இந்த பகுதியினுடைய அடிப்படை கட்டமைப்பு மேம்பாடுகளுக்காக சட்டமன்ற உறுப்பினரினுடைய தொகுதி மேம்பாட்டு நிதி மற்றும் இதர நிதிகளின் மூலமாக என்னுடைய இந்த வெற்றி பெற்ற 5 ஆண்டு காலத்திற்குள்ள நாம் கிட்டத்தட்ட 10 கோடி அளவிலான செயல் திட்டங்களை இந்த பகுதிக்கு மட்டும் நாம் செயல்படுத்துவோம் என்று வாக்குறுதிகளாக நம்ம கொடுக்குறோம். வழக்கமாக நாம் எல்லா கட்சி சட்டமன்ற தொகுதி வேட்பாளரும் நிற்கும்போது ஒரு வாக்குறுதியை கொடுக்குறாங்க, இவங்களும் வாக்குறுதியை கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். உங்களுடைய கட்சி மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் பிரச்சாரத்தின் போது என்னுடைய கையெழுத்திடப்பட்ட இந்த வாக்குறுதி, இப்போ நான் பேசின எல்லாத்தையும் எழுத்துப்பூர்வமாக கையெழுத்து போட்டு வாக்குறுதிகளாக நம்ம கொடுத்துருக்குறோம். அந்த வாக்குறுதியினுடைய துண்டறிக்கை உங்களை சேரும். அதுதான் என்னுடைய கையெழுத்து போட்ட பிரமாண பத்திரம். நீங்கள் எமக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்தால் கையெழுத்து போட்டபடி இந்த கட்சி மாவட்டத்திற்குள்ள நாங்கள் நாம் அட்ரஸ் பண்ணாத நிறைய பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனைகளோடு சேர்த்து இதை முதன்மையாக நாம் சரி செய்வோம் என்பதை இந்த பகுதியினுடைய தேர்தல் வாக்குறுதியாக நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக நிற்கின்ற செந்தில்நாதன் ஆகிய எனக்கு விவசாய சின்னத்தில் நீங்கள் வாக்கு செலுத்தும் பொழுது இதை சரி செய்து 5 வருடம் முடிவதற்குள் உங்களுக்கு இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி தருவேன் என்பதை பதிவு செய்கிறேன். மீண்டும் ஒரு காணொலி பதிவில் நாம் சந்திப்போம். நன்றி. விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம்.